நம்பர் வாங்கிட்டேன். எப்படியும் இன்னைக்கு மெசேஜ் பண்ணுவான். ஒரு 2 நாள்ல இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். யூ நோ வாட், இது நீ இல்லை, இதையும் தாண்டி உனக்குள்ள ஒரு சூப்பர் பொண்ணு இருக்கா, மீரா. உன் கூட பழன கொஞ்ச நாள்ல அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப்? இதெல்லாம் பிடிச்சுதான் செய்றியா? யா, பிடிச்சதான் செய்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட லைஃப் டிராவல் அப்படி, அதுல நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படி. அது உனக்கு சொன்னா புரியாது. ஹோம்ல இருந்து வெளியே வந்து தனியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சப்போ எத்தனை பேர் தெரியுமா தப்பா பார்த்தாங்க, தப்பா கூப்பிட்டாங்க. இவ்வளவு தானடா நீங்கன்னு யோசிச்சேன். அந்த தப்பான பார்வையை வச்சு சர்வைவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஒவ்வொருத்தனையும் ஏமாத்தும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அது வேற ஃபீல். கில்ட்டியாவே இல்லை. தோ இந்த சூரஜ் கல்யாணம் ஆயிடுச்சுல, வீட்டுல பொண்டாட்டி இருக்கால, எதுக்கு என்கிட்ட எப்படி பழகணும்? தப்பு தானே? நம்ப வச்சு ஏமாத்துறேன். அதுதான் அவனுக்கு கொடுக்குற பெஸ்ட் பனிஷ்மெண்ட். நம்ம வேணா நாளைக்கு ஷாப்பிங் போய் உனக்கு சூப்பரா ஒரு பேண்ட் வாங்கலாமா? வேணாமா? இல்ல டெல்லி குளிருமேன்னு சொன்னேன். என்னடா சொல்றான் அந்த சூரஜ் மேத்தா? பெருசா ஒன்றும் இல்லை. அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணு, லீட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். மச்சான் அவங்க ஏதோ பர்சனலா சேட் பண்றாங்க. டைம் போயிட்டே இருக்கு மீரா, ஆனா யூஸ்ஃபுல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல. அவன் டீலிங்ஸ் என்ன, எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எங்கே வச்சிருக்கான், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கு அவன் எல்லா விதமாகவும் ஸ்பை பண்ணும். இந்த ரெக்கார்டர் வச்சுக்கோ, சும்மா கையில் ஒரு பிரேஸ்லெட்டா மாட்டிக்கலாம். அவன் கூட இருக்கும்போது இது ஃபுல் டைம் ஆன்ல இருக்கும். அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தை நமக்கு தெரியணும். உன்கிட்ட பேசுறது மட்டும் இல்லை, எல்லாம் இன்க்ளூடிங் ஃபோன் கால்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல மால்தீவ்ஸ்ல வேலை ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் சொன்னியே, அதெல்லாம் உண்மையா? சச்சா, போய் தான். ஏன் அப்படி சொன்ன? அப்படி சொன்னதுனால தானே கோவா பிளான் போட்டீங்க. இல்லைன்னா லவ் அவுட்டிங்னு மொக்க போட்டிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி நாங்கள் காசு அடிக்கிறது? சூப்பர்மா. அப்ப உங்க அப்பா கேம்பிளிங் ஏதோ கல்யாணம் எல்லாம் சொன்னியா, அந்த கதை? லூசு, எல்லாமே கதை தான்டா. எனக்கு ஃபேமிலிலாம் யாருமே இல்லை. நான் மது 2 பேர் மட்டும்தான். ஆர்ஃபனேஜில் ஒன்றா தான் சேர்ந்து வளர்ந்தோம். சே, என்ன ஃபீலிங்ஸா? சே சே, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களா ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க தெரிஞ்சா நல்லா வீட்டை விட்டு சின்ன வயசுல ஓடி போய் சேர்ந்திருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். என்னதான் காசுக்காக கழட்டி விட்டு இருந்தாலும் இவெல்லாம் என்ன செம்மையா மிஸ் பண்ணிருப்பல? நோ. சரி, சமையல்னாலும் அப்பப்ப கொஞ்சம் நோ. டவுலுண்டு? நோ. டவுலுண்டு தான் சொன்னேன். இவளை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. என்ன? இல்ல இல்ல, 2 நாளா சூரஜ் வைஃபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கமே, அவளை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியல. அதை நான் பிளான் பண்ணிட்டேன். Like the chocolate? Yeah. It's white chocolate, you know. Like really special. All the way from Switzerland. Oh.
just for you. So, Hallo. Hol mir die Sendung sofort. Ich brauche es dringend. Wo zum Teufel bist du da? Sie haben sie wochen, das Reiter zu machen. Oder sie sind dort. Bei diesem Geschoss sind sie. Spion in Worte. Und sie müssen in Burschetten sehen.